ஒரு தடவை எங்கள் டீச்சர் தமிழில் சொல்லி கொடுத்தாங்க திருக்குறள். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் விரும்புபவர்னு ஒரு குறள் இருக்கு. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா, நாகரீகத்தை விரும்புபவர், எட்டிகேட் கர்டசி, அதை விரும்புகிறவர்கள் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டா கூட அதை பார்த்துட்டு சும்மாவே இருப்பாங்கன்னு பொருள். பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் விரும்புபவர். எங்கள் மிஸ் இதை சொல்லி கொடுத்தாங்க. நான் உடனே கை தூக்கினேன். என்ன என்ன மிஸ், அநியாயமா இல்லை? கண்ணு முன்னாடி ஒருத்த விஷத்தை கலந்தா சும்மாவா இருப்போம்? இந்த குறள் சரியில்லைன்னு நான் சொன்னேன். நீ என்னையும் அவமதிக்கிறாய், திருவள்ளுவரையும் அவமதிக்கிறாய், பெஞ்சு மேலே ஏற்றி விட்டாங்க. அந்த டீச்சருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அதுக்கான பதில் என்னவென்றால், நான் வாழ்க்கையில் பார்த்து கற்றுக்கிட்டேன். 5-6 வருஷம் முன்னாடி அகமதாபாத்துக்கு போயிருந்தோம். அங்கே குஜராத்தில் நிறைய தமிழ் குடும்பங்கள் இருக்கிறது சகோதரர்களே. அங்கே காலங்காலமாக வசிக்கிற தமிழ் குடும்பங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு டிவி ஒன்று தான் லிங்க்கு நம்ம ஊரோட. அதனால் பட்டிமன்றத்தை பார்த்து ஒரு வீட்டில் எங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. அவங்க பார்க்க ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க மாதிரி தான் இருந்தாங்க. எங்கள் நடுவருக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவர் கொஞ்சம் செரிமானம் சரியில்லாமல் இருந்து அப்போ தான் சரியாகி நாங்கள் அகமதாபாத்துக்கு போயிருக்கோம். அவர் இட்லியை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டார். அப்போ இவங்க வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க. அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா ரொம்ப ஏழைகளாக இருந்தாங்க, அவங்கள நம்ம மரியாதை செய்யணும்னு ஒத்துக்கிட்டார். அவங்க போனால் அந்த அம்மாவுக்கு தமிழ் மொழியிலேயே அவ்வளோ அவங்களுக்கு லாங்குவேஜே சுமாராக தான் இருக்குது. ஏன்னா அவங்க 2 தலைமுறை அங்கே வசிக்கிறாங்க. தமிழ் சாப்பாட்டோடு அவங்க தொடர்பே இல்லை. அந்த அம்மா சோள ரொட்டி இவ்வளோ பெருசு ஒன்று சுட்டு வச்சு செக்கச்செவேல்னு உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சு வச்சுருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு வயிறு சரியில்லாமல் சாப்பிட வேணாம். இப்போ எங்கள் நடுவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. நாங்கள்லாம் என்ன சொன்னால், இல்லைங்க இதை எங்களுக்கு சாப்பிட முடியாது. அவர் நல்லா 3 ரொட்டி சாப்பிட்றாரு. நாங்களாம் சொன்னோம், வேண்டாம் போகிறோம், இப்போ தான் சரியாக இருக்கணும். நல்லா இருக்கே, சாப்பிட்றேன். திரும்பி காரில் போகும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லை. நம்ம பெரிய ஆளுன்னு தானே நம்ம நினைப்போம். நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் அப்படி செஞ்சீங்க? நாங்களாம் வெளியில் வந்துட்டோம்ல, நீங்களும் வெளில வந்திருக்கலாம் தானே, எதுக்காக சாப்பிட்டீங்க? அவர் சொன்னார், ஏய் நானும் சாப்பிடாம வெளியில் வந்தால் அந்த ஆள் அந்த பொம்பளை போட்டு அடிச்சிருப்பான். பாவம் அந்த பொண்ணு, அதுக்கு செய்ய தெரிஞ்சது தானே அது செய்யும், அதுக்காக தான்டா சாப்பிட்டேன்னு சொன்னார். எனக்கு இந்த குறள் ஞாபகம் வந்தது. கண்ணு முன்னாடி அவர் உடம்புக்கு சேராத ஒன்றை பரிமாறுகிற போது கூட அதை சாப்பிடுகிற நயத்தகு நாகரிகம் அவரிடம் இருந்தது. அதுதான் அந்த குறளுக்கு அர்த்தம். நஞ்சுனா நம்ம சீரியல் எல்லாம் மாமியார் மருமகளுக்கு கலப்பால அந்த நஞ்சு இல்லை. நம்ம உடம்புக்கு சேராத எல்லாமே நஞ்சு தானே. இப்போ வாழ்க்கை தான் அந்த குறளுக்கான பொருளை எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்க டீச்சருக்கு சொல்ல தெரியல.